ஆர்டிமிஸ் 2 நாசாவோட லூனார் ஃப்ளைபை மிஷன். இந்த ஆர்டிமிஸ் 2 நாசாவோட கெனடி ஸ்பேஸ் சென்டர்லேருந்து கடந்த ஏப்ரல் 1 ஈவினிங் லோக்கல் டைம் 6:35 மணிக்கு விண்ணில் ஏவப்பட்டது. நாசா ஏன் இந்த மிஷனுக்கு ஆர்டிமிஸ் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னு தெரியுமா? ஆர்டிமிஸ்க்கும் அப்போலோ மிஷனுக்கும் ஓரியன் ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஆர்டிமிஸ் ஸ்பேஸ் வெஹிக்கலை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான பகுதிகள் இருக்குது. ஒன்று ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் SLS, இன்னொன்று ஓரியன் ஸ்பேஸ் கிராஃப்ட். இந்த SLSன்னு சொல்லப்படுறது தான் ராக்கெட் சிஸ்டம். அதுக்கப்புறம் அந்த ஓரியன் ஸ்பேஸ் கிராஃப்ட்னு சொல்லப்படுறதுல வந்து 2 சிஸ்டம் இருக்குது. ஒன்று க்ரூ மாடியூல், இன்னொன்று சர்வீஸ் மாடியூல். க்ரூ மாடியூலுக்குள்ளார தான் நம்மளோட அந்த ட்ராவல் பண்ணுற க்ரூஸ், அஸ்ட்ரோனட்ஸ்லாம் உட்காந்து பயணிப்பாங்க. கிரீக் மித்தாலஜியில் ஆர்டிமிஸ் அப்படின்னா காடஸ் ஆஃப் த மூன் அப்படின்னு அர்த்தம். அதே போல் ஹண்டிங்க்கு உண்டான காடுன்னு சொல்கிறாங்க. 1961 72 வரைக்கும் மூணுக்கு வந்துட்டு நாசா அனுப்பிச்சிட்டு இருந்த அப்போலோ ஸ்பேஸ் மிஷன் ப்ரோக்ராமில் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட பேர் அப்போலோ. இந்த அப்போலோ அப்படிங்கிற பேர் எதுலேருந்து வந்ததுன்னா இந்த ஆர்டிமிஸோட ட்வின் சிஸ்டர் இன் கிரீக் மித்தாலஜி. கிரீக் மித்தாலஜியில் ஆர்டிமிஸோட ட்வின் சிஸ்டர் தான் அப்போலோ. ஸோ 1972 அப்புறம் இப்போ தான் மனிதர்களை மறுபடியும் நிலாவுக்கு அனுப்புகிற மிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால ஸோ அதோட கண்டினியூட்டியாக இந்த ப்ரோக்ராமுக்கு ஆர்டிமிஸ் அப்படின்ற பேரே வச்சுருக்காங்க. இந்த கிரீக் மித்தாலஜி கனெக்ஷனை பேஸ் பண்ணி தான் அப்போலோவுக்கும் அதை ஃபாலோ பண்ணி வர ஆர்டிமிஸுக்கும் பேர் வச்சுருக்கிறாங்க நாசா. அதே போல் நம்ம பார்த்த இந்த ஆர்டிமிஸில் பயன்படுத்துகிற ஓரியன் ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்குமே நேம் வந்து கிரீக் மெத்தாலஜி படி தான் வச்சுருக்காங்க. எப்படி அப்படின்னா இந்த ஆர்டிமிஸ்ங்கிற அந்த காடஸ் ஆஃப் த மூன்னு சொன்னோம் இல்லையா, அந்த நிலா கடவுள், பெண் கடவுள், அவங்க வந்து ஹண்டிங் பண்ண போகும்போது இன்னொரு ஆண் கம்பெனியனாக இந்த ஓரியன் அப்படிங்கிறவர் தான் வந்து கூட போவாராம். கிரீக் மெத்தாலஜியில் இந்த ஓரியனை ஒரு நல்ல ஸ்கில்டு ஹண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து பக்க உறுதுணையாக ரொம்ப அவங்களோட எல்லா ஹண்டிங்லேயுமே அவர் கூடவே இருப்பாராம். அதே மாதிரி இந்த ஆர்டிமிஸ் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்லேயும் ஓரியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் அஸ்ட்ரோனட்ஸை சேஃபாக மூனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் சேஃபாக கூட்டிகிட்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்படி இந்த ஹண்டர் ஓரியன் வந்து ஆர்டிமிஸ் காடஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணாரோ ஹண்டிங்கில், அதே மாதிரி இந்த ஓரியன் ஸ்பேஸ் கிராஃப்ட்டும் ஹெல்ப் பண்ணுறதுனால இதுக்கு ஓரியன்கிற நேமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.